السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. رواه الترمذي. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய அரும்பெரும் நியாமத்துகள், அளப்பெரிய கிருபைகள் மிக ஏராளம். அவை அனைத்தையும் கணக்கிட்டாலும் நிச்சயமாக நம்மால் கணக்கிட்டு முடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இதை பற்றி சொல்லும்போது, வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் வளங்களை என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு கணக்கில்லாத அருள் வளங்களை, நியாமத்துகளை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஆனால் நிச்சயமாக மனிதன் அல்லாஹ் தந்த நியாமத்தை கொண்டே அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாகவும் நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு தரப்பட்ட அந்த அளப்பெரிய நியாமத்துகளில் ஒரு பெரிய நியாமத் பொருளாதாரம் என்பது. பொருளாதாரம் என்பது வெறுமனே வீட்டில் அமர்ந்திருந்தால் மட்டும் வந்துவிடாது. தவக்குல் என்ற அடிப்படையில வீட்டிலேயே இருந்து கொண்டு, யா அல்லாஹ், நான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு உன்னுடைய நியாமத்தை கொடு, செல்வத்தை கொடு. எங்கெங்கேயோ போய் சம்பாதிக்கக்கூடிய மனிதனுக்கெல்லாம் நீ நிறைய கொடுக்கிறாய், நான் உன்னையே நம்பி உன்னை வணங்கி கொண்டிருக்கிறேன் சொல்லி பள்ளிவாசலுடைய ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே செல்வத்தை கேட்டால் அந்த செல்வம் கிடைத்திராது. நம்ம பெரியவங்க சொல்ற மாதிரி
கூரையை பொத்துக்கிட்டால் இறைவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கூரையை பொத்துக்கொண்டு எங்கேயும் செல்வம் விழுந்ததாக வரலாறு கிடையாது. அதற்கு ஒரு முறை, ஹலாலான சம்பாத்தியம், தொழில், உழைப்பு, இதெல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஞானம். மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தொழில் செய்ய வேண்டும், எப்படி தொழில் செய்ய வேண்டும், எப்படி பொருளாதாரத்தை சேகரிக்க வேண்டும், அதையும் எந்த வகையிலும் சேர்த்து விடலாம் என்ற எண்ணம் வரக்கூடாது. மாறாக ஹலாலான அடிப்படையிலே செல்வங்களை சேகரிக்கக்கூடிய தன்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டதற்கு காரணம், இன்று மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம், வரக்கூடிய 5ஆம் தேதி வணிகர் தினம் என்றெல்லாம் தினங்களை பிரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் இதுக்கு தோதுவான விஷயங்களை பேச வேண்டும். இப்போது தனவந்தர்கள், அல்லாஹ்வினால் அருள் வளங்களை நிரம்ப கொடுக்கப்பட்ட எத்தனையோ நன்மக்கள் தங்களுடைய அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி ஹஜ்ஜை எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. ஹஜ் என்பது நிச்சயமாக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அற்புதமான ஒரு வணக்கம். அது ஹஜ் என்பது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய 50 கடமைகளில் 2 கடமைகளை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட கடமையாக அல்லாஹ் இருக்கிறான். இதிலிருந்தே நமக்கு பொருளாதாரம் இந்த மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்லாமல் சொல்லும். ஆனால் பல பேருடைய தவறான எண்ணம் என்னவென்று சொன்னால், பொருளாதாரத்தை சேர்க்கிறதுங்கிறது இந்த மார்க்கத்தில் கிடையவே கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை என்பதை போன்ற ஒரு பிரமையை உருவாக்கி கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. உழைக்கின்ற மனிதர்களுக்கு நபி அவர்கள் கொடுத்த உயர்வு மிக அலாதியான, யாரும் அப்படிப்பட்ட ஒரு உயர்வை தந்திருக்க மாட்டார்கள். சம்பாதிப்பதற்காக வேண்டி, அதாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி, தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் சுயமரியாதையோடு பிறரிடத்திலே தேவையாகாமல் கண்ணியத்தோடு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி உழைக்க செல்லக்கூடிய மனிதன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! ஃபீ ஸபீலில்லாஹ்வை விட ஒரு உயர்ந்த வார்த்தை இந்த உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியுமா? எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நேரம், திடகாத்திரமான ஒரு வாலிபர், ஆஜானுபாகவாக இருக்கிறார். ஒரு வாலிபர் அழகும் மிக ஆரோக்கியமும் கொண்ட ஒரு மனிதராக கட்டுடல் மேனியோடு அந்த பக்கம் கடந்து போகிறார். சஹாபாக்கள் முணு என்று பேசிக் கொள்கிறார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், என்ன பேசிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வாலிபர் கடந்து போகிறாரே, அவருடைய உடலை பார்த்தீரா? எவ்வளவு ஆரோக்கியமாக போகிறார், எவ்வளவு திடகாத்திரமான உடலை கொண்டவராக இருக்கிறார். இவருடைய உடலாலும் உறுதியாலும் உயர்ந்த ஒரு இந்த நற்பாக்கியங்களாலும் ஆரோக்கியத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராடினால் அவருக்கு எவ்வளவு பெரிய நற்கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் தன்னுடைய மனைவி மக்களை பிறரிடத்திலே தேவையாகாமல் சுயமரியாதையோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் உழைக்க செல்வாரேயானால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் போகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கரம் கொடுத்து முசாபஹா செய்யக்கூடிய ஏராளமான சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் முசாபஹா செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, கிராமப்புறத்து மனிதர் ஒருவர் வந்து முசாபஹா செய்கிறார்கள். அந்த மனிதருடைய கரம் உழைத்து உழைத்து காய்ந்து போன நிலையிலே, அது வறண்டு போன நிலையில் இருந்தது, காய்த்து போயிருந்தது. அது தொடுவதற்கே அது மென்மை இல்லாமல் கரடு முரடாக இருப்பதை பார்த்தார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்தார்கள். ஏன் தெரியுமா? உழைத்து சம்பாதிக்கின்ற இந்த கரம் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான கரம் என்று சொல்லி கரத்தை பிடித்து முத்தம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்புக்கு கொடுத்த மரியாதையை பார்த்தீர்களா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் தன்னுடைய தேவையை குறித்து யாசகம் கேட்பதற்காக வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய வீட்டிலே ஏதாவது பொருள் இருக்கிறதா என்று கேட்டார்கள். உழைப்பை ஊக்குவித்த நபி அதற்கான வழியையும் காட்டி தந்தார்கள். சீன பழமொழியிலே ஒன்று சொல்வார்கள், அதாவது மீன் கொடுத்து உதவுவதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று சொல்வார்கள். அது நபி அவர்கள் செய்த காரியம். அடுத்தவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக வேண்டி கொடுத்து கொடுத்து உதவி கொண்டே இருப்பதை விட அவர் வருங்கால வாழ்க்கையிலே பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நல்ல தொழிலை கற்றுக் கொடுப்பது என்பது மிக சிறந்த சதகா, மிக சிறந்த தர்மம். நம்மிலே பல பேர் இருப்போம், நம்ம எப்பவுமே முதலாளியா இருக்கணும், அடுத்தவர்கள் எப்பவுமே தொழிலாளியா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் சில மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம மக்களிலே பெருந்தன்மை கொண்ட சில மக்கள் இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? என்னிடத்துல ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சான்னு சொன்னா அவன் தனியா ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய முதலாளியா போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர்களை வளர்த்து விடக்கூடிய, தொழில் செய்ய வேண்டும் என்று முன்னுக்கு வரும்போது, உனக்கு என்ன தேவை நான் தர்றேன், உனக்கு நீ ஒரு கடை வை என்று சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு உன்னதமான, அதாவது முதலாளிகள் நம்ம சமுதாயத்திலேயும் இருக்கிறார்கள். இதைத்தான் நபி அவர்கள் ஊக்குவித்தார்கள். எப்போதுமே வாங்கக்கூடியவனாகவே இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடியவனாகவும் மாற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடமை தான் ஜக்காத் என்பது. ஜக்காத்தை பெறக்கூடியவர்கள் சில்லறையாக வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், சில்லறையாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஒட்டுமொத்தமாக உழைப்பின் உறுதியை புரிந்த ஒரு மனிதன் அதற்காக தயாராகிறான் என்று சொன்னால், அவன் ஜக்காத் வாங்குவதற்கு தகுதியானவனாக இருந்தால் அவனுக்கு அந்த அமௌண்டை கொடுத்து அவனை ஒரு உழைப்பாளியாக மாற்றி அடுத்த வருடம் அவன் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற நிலைக்கு ஆளாக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய லட்சியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து யாசகம் கேட்க வந்த அந்த சஹாபி இடத்திலே, உன் வீட்டிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்கிறார்? ஒரு போர்வை இருக்கிறது என்று சொன்னார். கொண்டு வந்து இரும்பு மோதிரம் என்று சொல்லப்படுகிறது. நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதை ஏலம் விடுகிறார்கள். யாராவது இதை விலை கொடுத்து வாங்குகிறீர்களா என்று சொல்லி. உடனே ஒரு சஹாபி, நான் இன்ன விலை கொடுக்கிறேன், இல்லை இல்லை பத்தாது, வேற யாராவது வாங்குறீங்களா? இன்னொரு சஹாபி கொண்டு கூடுதலா கொடுக்குறாங்க. அதை வாங்கி பாதி அவருடைய தேவைக்கு கொடுத்துட்டு இன்னொரு பாதியை போய் கடை வீதியில போய் கோடாரி வாங்கிட்டு வா என்று சொல்லி நபி அவர்கள் அனுப்புகிறார். நபி அவர்கள் தங்களுடைய புனிதமான கரங்களால் அந்த கோடாரிக்கான அந்த குச்சியை, அந்த கம்பை என்ன செய்கிறார்கள்? செதுக்கி அந்த கோடாரியிலே என்ன செய்கிறார்கள்? அப்படியே உள்ளே புகுத்தி அதை சரிபடுத்தி, இப்போது இதை கொண்டு போ, 15 நாட்களுக்கு இங்கே வரக்கூடாது, சென்று காட்டிலே விறகு வெட்டி வியாபாரம் செய்து கிடைக்கக்கூடிய லாபத்தை கொண்டு வா என்று நபி அவர்கள் சொன்னார். 15 நாளைக்கு பிறகு அவர் வந்தார், கை நிறைய ஒரு வருமானத்தோடு வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதை பாதியே ஒரு வருமானத்துக்காக இன்னொரு பாதி அவருடைய தேவைக்காக கொடுத்துட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், பிறரிடத்தை கையேந்தி யாசகம் கேட்பதை விட இவ்வாறு உழைத்து சாப்பிடக்கூடிய மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார். உழைப்பாளர் தினம், உழைப்பாளர் தினம் என்று சொல்லி எத்தனையோ நாட்களை குறிப்பிட்டு ஒரு நாளை மட்டும் குறிப்பிட்டு பெருமைப்படுத்தக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கலாம். ஆனால் பெற்றோர் தினம், ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவருக்கு எல்லா நாளும் பெற்றோர் தினம். உழைப்பாளர் தினம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் எல்லா நாளும் உழைப்பாளர் தினம். சில்ட்ரன்ஸ் டே, சிறுவர் தினம், எல்லா நாளும் சிறுவர்களின் மீது அன்பு வைக்கக்கூடிய தினம். மகளிர் தினம், பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நபி அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கும் போது முணுமுணுத்த அந்த நாவின் மூலமாக கேட்கப்பட்ட 2 செய்திகள். ஒன்று, நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை அண்டி இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுடைய ஹக்குகள் விஷயத்திலே
நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இத்தகில்லாஹ ஃபில் லைஃபை, இரண்டு பலவீனர்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! மகளிர் தினம் என்பது ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் அல்ல, மாறாக அது எல்லா நாளும் இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லா நாளும் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டும், அவர்களுக்கு உயர்ந்த நிலைகளை கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இவ்வாறு உழைப்புகளை பற்றியும் சம்பாத்தியங்களை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அப்துல்லா இப்னு ஹுபைப் அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். லா பஅஸ பில் கினா லிமன் இத்தகா, லா பஅஸ பில் கினா லிமன் இத்தகா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறானோ அவன் செல்வம் சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. செல்வம் யார்கிட்ட இருக்கலாம் தெரியுமா? அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதனிடத்தில் செல்வம் இருப்பதால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மனிதனாக இல்லை என்றால் அவன் பொருளாதாரத்தை சேர்ப்பது என்பது அவனுக்கு வேதனை. காரணம் என்ன? ரஹ்மத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் என்று அர்த்தம், ஜஹ்மத் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை என்று அர்த்தம். ஒரு மனிதன் நல்லவனாக இருந்த அவனிடத்தில் செல்வம் இருந்தால் அது ரஹ்மத். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத, பயபக்தி இல்லாத, நல்ல மனிதனாக இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வானையானால் அவனிடத்திலே செல்வம் இருப்பது என்பது ரஹ்மத்தாகும். காரணம் தெரியுமா? அந்த செல்வத்தை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்வான், அதை எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிப்பான். சம்பாத்தியத்திற்கும் செலவழிப்பதற்கும் அதாவது அழகான ஒரு அரணை உருவாக்கி வைத்திருக்குது இந்த மார்க்கம். அதை கட்டுப்பாட்டோடு செய்யக்கூடிய ஒரு பக்குவம் யாரிடத்திலே வரும்? தக்குவா உள்ள மனிதர்களிடத்திலே தான் வரும். ஹராம் ஹலாலை பேர வேண்டும். பணம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு நாம் வந்து விடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே உங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதர் சினிமாவுக்காக ரொம்ப முயற்சி செய்தார். சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனா தேர்ச்சி மூஞ்சிரா போனதுதான் மிச்சமே தவிர அவருக்கு சினிமாவுடைய வாய்ப்பு கிடைக்கல. அது அல்லாஹ்வுடைய அருளாக கூட இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஒரு தவறை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த தவற்றிற்கான ஒரு வாய்ப்பு சீக்கிரமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் அவனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்வதற்காக நினைக்கின்ற போது அதற்கு பல தடங்கல்கள் வருகிறது என்று சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரு வட்டி வாங்கணும்னு நினைப்போம், ஒரு ஹராம செய்யணும்னு நினைப்போம், அதற்கு பல தடங்கள் வருகிறது என்றால் அல்லாஹ் உங்களை அன்பு வைக்கிறான், பிரியப்படுகிறான் என்று அர்த்தம். எப்படிலாம் வாழ்றவன் நல்லா இருக்கிறான், நான் 5 வேளை தொழுறேன், என்ன ஒரே ஒரு வட்டி வாங்கி ஒரு வியாபாரத்தை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது தப்பா? அல்லாஹ் எனக்கு கை கொடுக்க மாட்டானே அப்படி நினைக்கிறோமே, அல்லாஹ் கை கொடுக்கிறான். இம்மை எப்படி போனாலும் பரவாயில்லை, நிரந்தர உலகமாகிய மறுமை வெற்றியாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு அடையாளம் தான் அல்லாஹ் நம் மீது அன்பு வைத்து ஹராமை தடுக்கிறான். சினிமாவுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தார். அவரிடத்தில் எவ்வளவோ, நான் ஓதக்கூடிய காலம், அவரிடத்தில் எவ்வளவோ விவாதம் செய்தேன், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா அவர் சொன்னார், இது ஒரு தொழில் தானே, இஸ்லாம் தொழிலை ஊக்குவிக்கிறதா இல்லையா, நானும் உழைப்பு தானே சம்பாதிக்க போகிறேன் அப்படிங்கிறார். ஆபாசமாக நடித்து கோடிக்கணக்கிலே சம்பாத்தியம் செய்வது என்பது என்ன உழைப்பா இது? கண்ணியமானவர்களே, இப்படியும் சில பேர் தங்களுடைய ஹராமுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய நிலையிலே, நியாயம் கற்பிக்கக்கூடிய வகையிலே உழைப்புக்கு, இதற்கு உழைப்பினுடைய சாயத்தை பூசுகிறார்களே. அல்லாஹ் வட்டியை பற்றி பேசுகிற போது எப்படி பேசுகிறார் தெரியுமா? யஹ்முஹுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம். அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை அல்லாஹ் அழித்தே தீர்வான், சதக்காவை அல்லாஹ் வளர்த்தே தீர்வான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த வட்டியை பற்றி, வட்டி கொடுத்து வாங்கி கொண்டிருந்த அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த இன்னமல் பைஉ மிஸ்ல ரிபா, நிச்சயமாக இந்த வியாபாரமும் இந்த வட்டியை போன்றது தானே என்று சொன்னார்கள். உழைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் ஹலாலாக சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. பொருளாதாரத்தை சேர்ப்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொன்னார்கள், லா பஅஸ பில் கினா லிமன் இத்தகா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் செல்வத்தை சேர்ப்பதால்
எந்த விதமான பாவமும் கிடையாது. நிச்சயமாக செல்வத்தை சேர்க்கலாம். வஸ்ஸிஹத்து லிமன் இத்தகா கைரும் மினல் கினா. நபி அவர்கள் சொன்னார், நல்ல உடல் நலம் இருக்கிறதே பொருளாதார செல்வத்தை விட தக்குவா உடையவர்களுக்கு மிக நல்லது. நம்ம சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பொருளாதார செல்வம் இருக்கு பத்தியா, அதை விட நாம் ஆரோக்கியமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய செல்வம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒத்தீபுன் நஃப்ஸ் மினன் நஈம். நல்ல மனோநிலை. தீபுன் நஃப்ஸ் என்றால் நல்ல நிம்மதியான மனோநிலை, இதுவும் நியாமத்துகளில் ஒன்று என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாணிபம் செய்திருக்கிறார்கள், அவர்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், அவர்களும் உழைத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்தார்கள். ஜனாதிபதியாக ஆக்கப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதி பதவியேற்றதற்கு அதே நாள் துணி மூட்டையை தலையிலே வைத்துக் கொண்டு கடை வீதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், கலீஃபா அவர்களே, நீங்கள் ஒரு ஜனாதிபதி, துணி மூட்டையை எடுத்துக்கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, என் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, வியாபாரம் செய்ய போறேன் அப்படின்னா. நீங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வியாபாரம் பண்ண போனா நாட்டை யார் ஆட்சி செய்வா, நாட்டு மக்களை யார் ஆட்சி செய்வா என்று கேட்டார்கள். நாட்டு மக்களையே நான் பார்த்து இருக்க முடியுமா, என் பிள்ளைகளையும் நான் பார்க்கணும்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே தான் உமர் ரலியல்லாஹு போனாங்க. அங்கே இருந்த எல்லா மக்களையும் மூமின்களை கூட்டினார்கள். இங்கே ஜனாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு தொகையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு முதலாக இந்த சம்பளத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு. சம்பளம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வரவே வேண்டாம் என்கிறார்கள். இல்லை, நீங்கள் வாங்கித்தான் ஆகணும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் வியாபாரம் என்று கடை வீதிக்கு போனால் ஆட்சி வீணாகிவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அதிலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது, வியாபாரத்தை விட்டு விடுகிறார்கள். அவருடைய மனைவி ஒரு நாள் ஏதாவது பாயாசம் மாதிரி சுவிட்டு இனிப்பு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சம்பள தொகையில அவங்களுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஒரு தொகை சேர்ந்துருச்சு. அழகா ஒரு பாயாசம் செஞ்சு அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷமா கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னமா இதுன்னு கேட்டாங்க. பாயாசம் இனிப்பு எப்படி வந்துச்சு? நீங்க கொடுத்த காசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி நான் இந்த இனிப்பை செஞ்சிருக்கிறேன். எவ்வளவு மிச்சமானுச்சு? அவங்க ஒரு தொகையை சொல்றாங்க, ஒரு 30 திர்ஹம் அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீ நல்ல வேலை செஞ்ச, என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து 30 திர்ஹமை நீ மீதமாக்க முடியும், அதை மிச்சப்படுத்த முடியும் என்பதை காட்டிவிட்டாய். இனிமேல் என்னுடைய கசானாவிலிருந்து எனக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளத்தில் 30 தீனாரை திர்ஹமை நான் குறைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். உழைத்தார்கள். ஆனால் அதே சமயத்திலே இது என்னுடைய குடும்பம் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? ஹலாலான வருமானத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, பொருளாதாரத்தை எந்த ஒரு நபியும் வெறுக்கவில்லை, பேராசப்படலையே தவிர வெறுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய அருள் என்றுதான் நினைத்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குளித்து நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது அவர்களுக்கு. கொஞ்ச நாள் 18 வருஷமா உடல்நலம் சரியில்லாம இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தான். அந்த நேரத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மேனியிலே தங்க விட்டில் பூச்சிகள் வந்து மேல மேல வந்து விழுந்துச்சு. அல்லாஹ் சோதிக்கிறான். உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன செஞ்சாங்களா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பிடிச்சாங்களாம். ட்ரெஸ்ஸை எடுத்து அந்த விட்டில் பூச்சிகளை பிடிச்சாங்களாம். அல்லாஹ் கேட்டானா, என்ன அய்யூப், உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வம்லாம் பத்தாதா? விட்டில் பூச்சி ஆர்வமா பிடிக்கிறியா? யா அல்லாஹ், நீ அருளை கொட்டும் போது வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உன்னுடைய அருள் எனக்கு வேணும் அப்படின்னா. காரணம் என்ன? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஆள்கள்ல பெரிய செல்வந்தர், பெரிய நிலச்சுவார்ந்தார், பெரிய ஜமீன்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதிக்கும் போது இப்லீஸினுடைய அந்த ஊசலாட்டத்தால் அத்தனை செல்வங்களையும் தீக்கிரையாக்கி கழித்து போட்டார். மனைவி மக்கள் அனைவரும் அவரை விட்டு பிரிந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு என்ன செய்தான்? வஹபனா லஹு அஹ்லஹு வ மித்லஹு மஅஹும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை விட பன்மடங்கான செல்வத்தை கொடுத்தான். குடும்பத்தை எல்லாத்தையும் திரும்ப சேர்த்து வச்சான். அந்த நேரத்துல தான் தங்க விட்டு பூச்சி வந்து போகுது.
பெரிய செல்வம், கணக்கில்லாத செல்வம். அந்த நேரத்தில் ஆடையை வைத்து என்ன செய்கிறார்கள்? அந்த தங்க விட்டு பூச்சி பிடிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், யா ஐயோ அமா தஸ்பா, இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், உனக்கு பத்தாதா? வயிறு நிரம்பலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மை யஷ்பஉ மின் ரஹ்மத்திக யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு வயிறு நிரம்பக்கூடியவர் யார்? எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா, இன்னும் வேணும். உழைப்பு என்பது எவ்வளவு மகத்தானது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஆரம்பத்திலே நாம் சொன்னோம். அது மட்டுமல்ல, முதலாக இந்த உழைப்புக்கு வழிகாட்டியவர்கள் நபிமார்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட போது, சொர்க்கத்திலே வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஆடை என்பது ஒன்று இல்லை. அவருடைய மேனியோடு ஒட்டிய நிலையில் மான மரியாதை, இந்த கூச்சம் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் மறைக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கி வச்சிருந்தான். எந்த நேரத்தில் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த பழத்தை சாப்பிட்டார்களோ, உடனே அவருடைய மானம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஒரு அகலமான இலையை எடுத்து கட் பண்ணி என்ன செஞ்சாங்க? முன்னால பின்னால அப்படி மறைச்சுக்கிட்டாங்க. பெரிய நீளமான அகலமான ஒரு வாழை இலைன்னு வச்சுக்கிறீங்களேன், அந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து என்ன செய்தார்கள்? அதை தங்களுடைய முன் பின்னாக வைத்து மறைத்துக் கொண்டார்கள். அப்படியே அல்லாஹ் பூமிக்கு இறக்கினான். அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் பஞ்சை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்து இதன் மூலமாக ஆடையை நெய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சொன்னார், ஆடையை நெய்யக்கூடிய தொழிலை முதலாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்கள் சொல்லுகிற போது கான துஜ்ஜா, அதாவது நஜ்ஜாரன், அவர்கள் தச்சராக இருந்தார்கள். அவர்கள் கார்பெண்டர், தச்சராக இருந்தார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சராக இருந்தார்கள். நீங்கள் செய்யக்கூடிய சம்பாத்தியத்திலே மிக சிறந்த சம்பாத்தியம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை போன்ற சம்பாத்தியம் என்று சொன்னார்கள். இரும்பை உருக்கி அதிலே வாளையும் ஈட்டியையும் கேடயங்களையும் இரும்பினாலான ஆயுதங்களை செய்து தளவாடங்களை செய்யக்கூடிய ஒரு தொழிலை யார் செய்தார்? இந்த உலகத்திலே பெரும் மாமன்னர் என்று சொல்லப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வருமானங்களிலே, சாப்பிடக்கூடிய உணவிலேயே மிக சிறந்த உணவு உங்களுடைய கரத்தால் உழைத்து சம்பாத்தியம் செய்து சாப்பிடக்கூடிய உணவுதான் மிக சிறந்த உணவு என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது என்ன சொல்லி நுழையணும்? பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் வாசல்களை எங்களுக்கு நீ திறந்து விடுவாயாக என்று சொல்லி பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறோம். வெளியே போகும்போது என்ன சொல்லி வெளியே நுழைகிறோம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய அருளையும் உன்னிடத்திலே கேட்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு வெளியே போறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வணக்கம் முடிஞ்சிருச்சு. நீ வழிகாட்டி இருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை தேடக்கூடிய வழிமுறைகளின் அடிப்படையில் வெளியே சென்று நான் உழைக்கப் போகிறேன். அதிலே ரிஸ்க் கொடுக்கக்கூடிய பொறுப்பு உன்னுடைய பொறுப்பு. உழைக்கிறது நம்முடைய கடமை, அதை சம்பாத்தியம் கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உழைக்காமல் அமர்வது என்பது அல்லாஹ்வுடைய தவக்குலுக்கு மாற்றமானது என்பதை நமக்கு பாடம் எடுத்த நபி அவர்கள் எவ்வளவு அற்புதமாக பக்குவமாக சொல்கிறார்கள். எவ்வளவு அழகான உதாரணத்தை சொல்லி சொல்கிறார்கள். லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும் கமா யர்ஸுகு தைர் தகுது ஹிமாசன் வதருஹு பிதானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே நம்பிக்கை கொண்டு தவக்குல் வைப்பீர்களேயானால், லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸகக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான். இந்த தவக்குல் வச்சா அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான உடனே நம்மளுடைய மனசுல என்ன சொல்லும்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயத்தை கேட்காத வரைக்கும் என்ன சொல்லும் சொன்னா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு பேசாம மூலையில உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டே இருந்தா அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு நினைப்போம். அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தை தான் நம்ம வைப்போம். அப்படி இல்லை. நபி அவர்கள் அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு அந்த தவக்குலுக்கு பகரமாக அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். யாருக்கு ரிஸ்க் அளித்ததை போல? கமா யர்ஸுகு தைர், ஒரு பறவைக்கு ரிஸ்க் அளித்ததை போல. தபுது ஹிமாசன்,
அந்த பறவை என்ன செய்கிறது? கூட்டில் இருந்து காலையிலே எழுந்து பறக்கிறது, எங்கோ செல்கிறது. அதற்கென்று கடை இல்லை, அதற்கென்று தொழில் இல்லை, அதற்கென்று உழைப்பில்லை, எந்த முயற்சியும் இல்லை, முதலும் இல்லை, எந்த விதமான ஒன்றும் இல்லாத நிலையில், முகாந்திரம் இல்லாத நிலையில் எங்கேயோ பறந்து போகிறது. தருவித்தான் மாலை நேரத்திலே திரும்பி வரும்போது தன்னுடைய வயிறையும் நிரப்பி கூடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகள் இருக்கிறதே அவற்றுக்கான உணவுகளையும் தங்களுடைய சொந்துகளிலே நிரப்பிய நிலையில், வயிறு நிரம்பிய நிலையில் தன்னுடைய கூட்டை நோக்கி திரும்பி வருகின்றன. நபி அவர்கள் இதன் மூலமாக நமக்கு என்ன பாடம் சொல்கிறார் தெரியுமா? அந்த பறவையும் கூட தவக்குல் என்ற மன உறுதியின் அடிப்படையில் கூடுகளுக்குள்ளே அடைந்து கிடக்கவில்லை, உழைப்பு என்ற நிலையில் வெளிக்கிளம்பி பறந்து செல்கிறது. அதே போல உழைக்காமல் தவக்குல் என்பது கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் ஜும்மா இருக்கக்கூடிய தொழுகையிலே மிக சிறந்த தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை. இருக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மா உலகத்தினுடைய அத்தனை மூமின்களுக்கும் ஒரு பெருநாள். அந்த நாளையிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? ஜும்மா என்ற இந்த நிலைக்கு அழைப்பு கொடுக்கப்படக்கூடிய பாங்கை கேட்டுவிட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், திக்ரின் பக்கம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து விட்டதா, விரைந்து வெளியே செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். உழையுங்கள், சம்பாத்தியம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பான் என்ற விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே உழைப்பாளர் தினம் என்று சொல்லி எதையோ பேசுவதை விட நம்முடைய மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நபிமார்கள் எப்படிப்பட்ட உழைப்புகளை செய்திருக்கிறார்கள் என்ற ரீதியிலே நாம் பார்க்கும்போது உழைப்பாளர் தினம், உழைப்பாளர்களுடைய நலன், இது விஷயத்திலே இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விசாலமான தன்மை வேறு எங்குமே பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான நிலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி காட்டுகிறார். ஹஜ்ஜுக்கு சென்றாலும் நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை தேடி பெற்றுக் கொள்வதால் எந்த பாதகமும் இல்லை. லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضலன் மின் ரப்பிக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கடமைகளை சரியா நிறைவேற்றினீங்கன்னு சொன்னா வியாபாரம் செய்யறதுனால உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி எல்லா நிலைகளிலும் வியாபாரம், உழைப்பு, தொழில்துறை இதை ஹலாலான முறையிலே செய்கிற போது இது ஒரு இபாதத் என்பதாக நபி அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே சோம்பேறிகளாக அமர்ந்து குடும்பத்தை அப்படியே விட்டு விடுவதை விட உழைத்து சம்பாதித்து கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமைத்துக் கொள்வது என்பது ஒவ்வொரு மூமினின் மீதும் கடமை என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பொருளாதாரத்திலும் நம்முடைய ஆரோக்கியத்திலும் ஈமானிலும் நிரப்பமானவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.